அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராணி, உதவி பேராசிரியை, அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டுக் கல்லூரி, பழனி. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மூலதனம், புதிய மூலதனம் என்பது. மூலதனம் என்றால் நம் அனைவருக்கும் ஞாபகம் வருவது கார்ல் மார்க்ஸ் அவர்களின் எழுதிய மூலதனம் என்ற புத்தகம் மட்டுமே. இந்த மூலதனம் என்பதனுடைய அடிப்படை பொருள் தன்னம்பிக்கை என்பதாகும். 19வது நூற்றாண்டிலே முதலாளித்துவ வர்க்கத்திற்கும் தொழிலாளர் வர்க்கத்திற்கும் இடையே வர்க்க விரோதங்கள் நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் பொதுவுடைமை சமூகம் உருவாக புரட்சிகர நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். புரட்சியின் கைகளால் எழுதப்படுபவைதான் வரலாறு. புறப்படும்போது எல்லா காற்றும் பூங்காற்றே. வரலாற்றையே புரட்டி போடும் சூறாவளியாக கார்ல் மார்க்ஸ் எழுதிய புத்தகம் அக்காலகட்டத்தில் திகழ்ந்தது என்று சொல்லலாம். மக்கள் அனைவரும் சமம், மேடையில் முழங்கினால் யாரும் கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு அடிப்படையிலேயே விவரமாக விளக்க வேண்டும். ஆதியில் மனிதன் எப்படி வாழ்ந்தான், எப்படி கூட்டமாக கூடி தங்களுக்கான தலைவனை தேர்ந்தெடுத்தான், பின் எப்படி அவன் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்து சேர்த்து மக்களை அடிமைப்படுத்தி அரசனானான் என்பதை விளக்கமாக அந்நூலில் தெளிவாக கூறியிருப்பார். இதற்கு காரணம் மானுட சமூகங்கள் தங்களை எவ்வாறு உற்பத்தியும் மறு உற்பத்தியும் செய்து கொள்கின்றன என்பதை தன் நூலின் வாயிலாக அறிமுகப்படுத்தியவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். கார்ல் மார்க்ஸின் சிந்தனைகள் அக்காலகட்டத்திய வரலாற்றிலையும் முதலாளித்துவ தொழிலாளர் வர்க்கத்திலையும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. அம்மாற்றங்களினுடைய வரலாற்றின் அதிசயம் என்றொரு சொல் இருக்குமானால் அது கார்ல் மார்க்ஸுக்கே பொருந்தும். இந்த மூலதனம் அன்றைய காலகட்டத்தில் வர்க்க போராட்டங்களை தன் தத்துவார்த்த கருத்துக்களினால் சூறையாடி அதற்கு ஒரு விடை கொடுத்தவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். இன்றைய சூழலில் மாணவர்களிடையே புதிய மூலதனம் உருவாக்கம் பெற வேண்டும். தாம் கற்கின்ற கல்வி பொருளீட்டுவதற்காகவே என்ற ஒரே சித்தாந்தம்தான் இன்றைய மாணவர்களிடையே நிலவுகிறது. கல்வி என்பது பண்படுத்துவதற்காக என்பதற்காக இக்கல்வியினுடைய மோசமான சூழலை மாற்றுவதற்காக புதிய சித்தாந்தத்தை உருவாக்குவதற்காகத்தான் புதிய மூலதனம் என்ற நூல் எழுதப்பட வேண்டும். மாணவர்கள் மத்தியில் பெரும் மாற்றத்தை இது ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஒரு அக்காலத்தில் கார்ல் மார்க்ஸ் எழுதிய மூலதனம் முதலாளித்துவ வர்க்கத்தை ஒழித்து தொழிலாளர்கள் நலம் பெற உதவியது. அதே போன்று புதிய ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய புதிய மூலதனம் எழுதப்பட்டால் ஒழிய மாணவர்களின் இன்றைய சூழல் மாறாது. மாணவர்களின் சூழ்நிலையை மாற்றி அமைக்க வேண்டியது அனைத்தும் நம்முடைய பொறுப்பே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.